பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மகிழ்ச்சியோடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஈலும் குளோரியஸ் ரிவைவல் சர்ச் ஆஸ்திரேலியா இன்றைக்கு முதல் ஆனிவர்சரியை கொண்டாடுவதை நினைத்து கர்த்தரை நான் துதிக்கிறேன். என்னுடைய சகோதரி பாஸ்டர் சபீனா ஜெபதுரை பெர்னாண்டோ, மாத்திரமல்ல பாஸ்டர் ரோஷன் பெர்னாண்டோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த 2 பிள்ளைகள் ஜெசிகா ஜெய்டன், மாத்திரமல்ல அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற எல்லாம் பாஸ்டர்ஸ், எல்டர்ஸ், மினிஸ்டர்ஸ், வர்ஷிப் லீடர்ஸ், காங்கிரிகேஷன் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், கர்த்தரை நான் துதிக்கிறேன். என்னுடைய சகோதரி சபீனா ஜெபதுரை சிறு வயதிலேயே கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் சிறு வயதிலேயே பாருங்க, பல போராட்டங்கள் பிரச்சனையின் ஊடாக அவர்கள் செல்லுவார்கள். ஆனாலும் கர்த்தர் கூட இருந்து அவர்களை மென்மேலும் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அவர்களை தப்புவித்து அவர்களை விடுவித்து மகிமையாய் பயன்படுத்துகிறதை நாம் காண முடியும். மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, மோசே சிறு வயதில் இருக்கும் பொழுதே மோசையை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக பார்வோன் ஒரு பெரிய சதி திட்டத்தை உண்டு பண்ணி அந்த எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா இஸ்ரவேல் ஆண் பிள்ளைகளையும் எவரே ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யும்படி அவன் எத்தனித்தான் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இயேசு பிறந்த பொழுதும் ஏரோது எழும்பி தேவனுடைய குமாரனை கொலை செய்ய வேண்டும் என்று சிறு வயதிலேயே அவனை அழித்துவிட வேண்டும், தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக பல சூழ்ச்சிகளை அவன் செய்தான் என்பதை வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, அதே போல தான் என்னுடைய சகோதரியாகிய சபீனா ஜெபதுரையுடைய வாழ்க்கையிலும் சிறு வயதிலிருந்து சாத்தான் எத்தனையோ போராட்டத்தை கொண்டு வந்தான். ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் தப்புவித்தார், விடுவித்தார். மாத்திரமல்ல, இன்று மகிமைப்பட்டு வருகிறார் அவர்கள் மூலமாக. அதில் ஒரு சில சாட்சிகளை நான் நினைவு கூறுகிறேன். சிறு வயதில் இருக்கும்போது பாருங்கள், அவங்களுக்கு சரியாக கண்ணு தெரியாது. அந்த வயதுலேயே பார்த்திங்கன்னா சின்ன வயதில் சோடா புட்டி மாதிரி பெரிய கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, சரியாக பார்க்க முடியாது. என்னுடைய தாயாரோடு கூட ஒரு விசை ஒரு பொது கூட்டத்திற்கு, சுவிசேஷ கூட்டத்திற்கு சென்றிருந்த பொழுது திடீரென்று தேவனுடைய வல்லமை இறங்கினபடினாலே என்னுடைய சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, அம்மா எனக்கு கண்ணாடி போட்டால் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணாடியை எடுத்துட்டா நல்லா தெரியுதுமா என்று. எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா, அந்த கண்ணாடியை எடு, இப்போ உனக்கு நல்லா தெரிகிறதா என்று கேட்டார்கள். பாருங்கள், அப்பொழுதே அந்த தெய்வீக சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கண்கள் நன்றாக தெரிய தொடங்கினது. அதற்கு பிறகு எத்தனையோ வருஷம் அவங்க கண்ணாடியே போடலை. மாத்திரமல்ல, அவர்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது என்ன நடந்ததென்றால், அவங்க ரொம்ப ஸ்போர்ட்ஸில் அவங்க இன்வால்வ்டாக இருப்பாங்க. அப்போ இந்த பேஸ்கெட் பாலில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அப்போ என்ன நடந்ததென்றால், ஒரு விஷயம் அவங்க கீழே விழுந்து அவங்க ஸ்பைனல் கார்டில் ஒரு இன்ஜுரி ஆனதுனால அவங்களால உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது. ரொம்ப வேதனைகளோட ரொம்ப துடித்து கொண்டு இருந்தார்கள். படுத்த படுக்கையாக இருப்பாங்க. எக்ஸாம் கூட அவங்க பெட்டில் தான் ஸ்பெஷலாக உட்காந்து அவங்க எழுதினார்கள் அந்த நாட்களில். அவ்வளவு உபத்திரவம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் மீண்டுமாக மனம் இறங்கி ஒரு தெய்வீக சுகத்தை கட்டளையிட்டார். ஒரு ஹோலி ஸ்பிரிட் ஸ்கூல் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்திற்கு சிறு வயதில் என்னுடைய தாய் அவர்களை அழைத்து சென்ற போது தேவனுடைய வல்லமை இறங்கினது. அப்பொழுது என்னுடைய சகோதரி சொன்னாங்க, அம்மா திடீர்னு கடக்குன்னு இருந்தம்மா என்னுடைய முதுகில் என்ற ஒரு சத்தம் கேட்கிறது என்று சொன்னார்கள். அந்த நாளில் பாருங்கள், அந்த முதுகு வலி, அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கிற அந்த இன்ஜுரி குணமடைந்தது. அதோடு அந்த வேதனை திரும்ப வராதபடிக்கு தேவன் பூரண சர்வாங்க சுகத்தை கட்டளையிட்டார். மாத்திரமல்ல, அவங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது இன்னொரு அற்புதத்தையும் கர்த்தர் செய்தார். திடீரென்று அவர்களுக்கு ஒரே வயிறு வலி, ஒரே வாந்தி. என்ன என்று டாக்டர் இடத்துல, இந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆஸ்பத்திரி எங்களுடைய வீடு பக்கத்துலேயே இருக்கும், அங்கே போய் சென்று பார்த்தபோது சொன்னாங்க, வயிற்றில் ஓவரியில் ஒரு கட்டி இருக்கிறது என்று. இது 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த
காலத்தில் பாருங்க, ஒரே அவங்க சொன்னாங்க உடனே சர்ஜரி பண்ணி அந்த ஓவரி எடுத்து விட வேண்டும் என்று. என்னுடைய தாயார் ரொம்ப கலங்கினாங்க. அப்படி எடுத்துட்டா பிள்ளை பிறக்குமா தெரியாதே என்று. ஆனால் அந்த டாக்டர் சொன்னாங்க, உயிர் தான் முக்கியம், மற்ற காரியங்களை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று. பாருங்கள், உடனடியாக அந்த சர்ஜரி செய்து அந்த ஓவரி எடுக்க வேண்டிய, அந்த இளம் வயதில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. திருமணம் நடந்த பிறகு பாருங்கள், இத்தனையோ வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை, 3 வருஷமாக குழந்தை இல்லை, ஒரே அழுக. அப்போது சொன்னாங்க, ஓவரி எடுத்தாச்சே, இனிமேல் குழந்தைலாம் பிறக்கிறது எப்படி என்று. ஒரே ஒரு ஓவரி தான் இருக்குது, எப்படி குழந்தை பிறக்கும் என்ற ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை. மீண்டுமாக விசுவாசித்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே எங்களுக்கு மனம் இறங்குங்க. என்னுடைய தகப்பனார் சாம் ஜெபதுரை அவர்கள் ஃபோனில் என்னுடைய சகோதரிக்காக ரொம்ப பாரத்தோடு அவங்க ஜெபிப்பாங்க. ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும் என்று. கர்த்தர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், ஒரு அற்புதத்தை செய்தார். 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். முதல் ஜெசிகாவை ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு பிறகு ஜேடனையும் ஆண்டவர் சேர்த்து கொடுத்தார். எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் ஊழியத்தில் ஈடுபட்டு முழு பலத்தோடு கர்த்தரை அவர்கள் சேவித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை நான் துதிக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து அவளை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே எவ்வளவோ போராட்டம் வந்தாலும் அதையெல்லாம் ஒன்றொன்றாக தாண்டி கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிறதற்கு ஒரு வல்லமை உள்ள ஒரு கருவியாக, ஒரு பாத்திரமாக இன்றைக்கு பயன்படுத்தி வருகிறார். இந்த சபையை ஸ்தாபிக்கவும், இந்த ஒரு வருட காலமும் இதை மகிமையாய் நடத்தி வரவும் கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினாரே. அதற்காக கர்த்தரை மனதார நாம் துதிப்போம். இன்னும் அவருடைய சுகத்திற்காக, இன்னும் சத்ருடைய சகல திட்டங்களும், அவன் எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களும் அழிக்கப்படும்படியாக ஒரு பெரிய எழுப்புதல் அந்த பகுதியில் உண்டாகும்படி நாம் இந்த தரிசனத்தோடு நீங்கள் இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த காரியத்திற்காக இந்த சபைக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார் என்று நான் நேற்று தினமெல்லாம் நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அது 1 நாளாகவும் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். இங்கே தாவீது சொன்ன வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். தாவீது என்ன சொன்னான் என்றால், தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே என்று சொன்னது மாத்திரம் அல்ல, சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்று அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்து அவன் இவ்விதமாய் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தை பார்த்து தேவனுடைய ஆலயம் இருக்கும் இடம், சர்வாங்க தகன பலியிடும் ஸ்தலம் இதுவே இதுவே என்று சொன்னாரே. அது எந்த இடம் என்றால், எபூசியனாகிய ஓர்னானுடைய கலை தலம் என்ற அந்த இடத்தை பார்த்துதான் இந்த வார்த்தைகளை அவன் சொன்னான். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தை பார்த்து இந்த இடத்தில் தேவனுடைய ஸ்தலம், பலிபீடம், தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் என்று தாவீது சொன்னான். பாருங்க, அது சொன்னபடியே 2 நாளாகவும் 3:1 நாம் வாசிக்கிறோம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். அந்த இடம் எங்கே? மோரியா மலையில அந்த இடம் இருக்கிறது. எருசலேம் என்ற அந்த மோரியா மலையில தான் அந்த இடம் இருக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-19 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதே இடத்துல தான் ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேலே கர்த்தருக்கு பலியாக அவனை கடத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடம்தான் அது. அதே இடத்துல தான் பல வருஷங்களுக்கு பிறகு, எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு பிறகு தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை
அதே பலிபீடத்தில் அங்கே உலகம் முழுவதற்கும் அவர் ஒரு பலியாக தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்த இடமும் மோரியா மலையில தான் இன்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த மோரியா மலையில தான் கொல்கதா என்ற அந்த மலை மேடும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே அந்த ஸ்தலத்தை பார்த்து தான் தாவீது சொல்லுகிறார், இதுதான் தேவனாகிய கர்த்தர் உடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம், இஸ்ரவேலர்கள் தகன பலி இடுகிற பலிபிடமும் இதுவே இதுவே என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் நாம் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நாம், தேவனுடைய சரீரமாய் இருக்கிற நாம் யாவரும் ஒன்றாக ஒரு இடத்தில் நாம் கூடி வரும் பொழுது அது தேவனுடைய சபையாய் மாறுகிறது. இட் பிகம்ஸ் தி அசம்பிளி ஆஃப் காட், அசம்பிளி ஆஃப் ஹிஸ் செயின்ட்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சபையாய் நாம் மாறுகிறோம். மாத்திரமல்ல, அப்படி கூடி வரும் பொழுது இயேசு தாமே சொன்னார், மத்தேயு 18:20 என்னுடைய நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நானும் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருந்தாலும், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நாம் அனைவரும் ஒரு சபையாய் கூடி வருவதை நாம் விட்டுவிடவே கூடாது. எபிரேயர் 10:25 அதே காரியத்தை தான் நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் அப்படி நாம் கூடி வரும் பொழுது 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவே உலாவின உயிர்த்தெழுந்த இயேசு நமத்தில இறங்கி உலாவுகிறார், அற்புதங்களை செய்கிறார், நம்மை தேற்றுகிறார். மாத்திரமல்ல, தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கும் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் ஐக்கியமாய் கூடி வரும் பொழுது, தேவன் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தலத்தில் நான் வருவேன் என்று வாக்கு பண்ணினவர் அவர் இறங்கி வரும் பொழுது எவ்விதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்? முதலாவதாக தெய்வீக மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவதாக பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். மூன்றாவது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் ஒரு தெய்வீக தீர்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நான்காவதாக தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே இந்த ஈலும் குளோரியஸ் ரிவைவல் சர்ச் ஆஸ்திரேலியா ஒவ்வொரு அங்கத்தினர்களும் ஒவ்வொருவரும் நான் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த சபைக்கு நிச்சயமாகவே கட்டளையிடுவார். முதல் ஆசீர்வாதம் என்ன? இந்த ஸ்தலத்தில் ஒரு தெய்வீக மன்னிப்பு உண்டாகுகிற ஒரு ஸ்தலமாய் கர்த்தர் இந்த சபையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் 1 நாளாகமும் 21:26 தாவீது என்ன செய்தாராம்? கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் அங்கே செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். 2 காரியத்தை இந்த ஸ்தலத்தில் தேவனுடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் என்று சொன்னார். சர்வாங்க தகன பலியிடும் ஸ்தலம் இதுவே என்று சொன்னார். அது மோரியா மலை என்று நாம் பார்த்தோம். பிற்காலத்தில் சாலமோன் அங்கே பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பினான் என்று நாம் பார்க்கிறோம். அதே மலையில தான் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் கடத்தினான் என்று நாம் பார்த்தோம். எத்தனையோ 1000 வருஷத்துக்கு பிறகு தேவாதி தேவன் தம்முடைய குமாரனை அதே மோரியா மலையில கொல்கதா என்ற மேட்டில் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியம், இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் சபையை எது குறிக்கிறது. அந்த இடத்தில் இந்த தாவீது 2 காரியங்களை அவர் செய்தார். முதலாவதாக அவர் என்ன செய்தாராம்? அங்கே சர்வாங்க தகன பலியை அவர் ஏறெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சர்வாங்க தகன பலி எதற்காக ஏற்படுத்தப்படுகிறது, ஏறெடுக்கப்படுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 வாசித்து பார்க்கும் பொழுது பாவ நிவாரணத்திற்காக
இந்த சர்வாங்க தகன பலி ஏறெடுக்கப்படுகிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தில் எப்படிப்பட்ட பாரத்தோடு வருகிறவர்கள் ஆலயத்திற்குள்ள அவங்க பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர்களை தொடுகிறார், அவர்களை உணர்த்துகிற ஒரு இடமா இருக்கிறது. பாவிகளை அவர் மனமாறச் செய்கிற ஒரு இடமாய் சபையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை பின்மாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திற்கு, தேவனுடைய சபைக்குள்ளே யாரெல்லாம் பிரவேசிக்கிறார்களோ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட பாவ பாரத்தோடு அவர்கள் வந்தாலும் தேவன் அவர்களை சந்தித்து அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர்களை நீதிமானாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர், அவர்களை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சபையில யாரெல்லாம் சேர்க்கப்படுகிறார்களோ அவர் விசுவாசிகளாக இருந்தாலும், பின்மாற்றத்தில் இருந்தாலும், ஒருவேளை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத நிலைமையில இருந்தாலும் இந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் அக்னி ஜுவாலையாய் மாற வேண்டும். ஒரு எழுப்புதல், தனிப்பட்ட எழுப்புதல் அவருடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அதை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. ஏன் அவன் அந்த சர்வாங்க தகன பலியை ஏறெடுத்தான் தெரியுமா? ஏனென்றால் கர்த்தருக்கு விரோதமாக அவன் ஒரு குற்றத்தை, பாவத்தை அவன் செய்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தான். இஸ்ரவேல் அவன் தொகையிட்டான். தன்னுடைய பலத்தின் மிகுதி என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரை சார்ந்திருக்கிறதை விட தன்னுடைய சுய பலத்தை அவன் சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்பினான். அதனால இஸ்ரவேலிலே ஒரு பெரிய வாதை உண்டாயிற்று, ஒரு பெரிய அழிவு உண்டாயிற்று. அப்பொழுதுதான் மனம் கசந்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஓடி வந்து அந்த ஸ்தலத்தில் அவன் சர்வாங்க தகன பலியை ஏறெடுத்த பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை, அவனுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டது, அன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும். அவருடைய பின்மாற்ற வாழ்க்கையிலிருந்து கர்த்தரிடத்துல திரும்புகிற ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் உண்டாகணும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் சபையாக தான் இந்த சபையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ சபை என்பது ஒரு ரெக்ரியேஷன் கிளப் அல்ல. எல்லாரும் வந்து போய் மகிழ்ச்சியாக இருந்து ஒருத்தர் ஃபெலோஷிப் பண்ணிவிட்டு மீண்டுமாக அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது அல்ல. ரகசிய பாவத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. யாரெல்லாம் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆலயமாக தான் கர்த்தர் இந்த ஆலயத்தை இந்த பெர்த் பட்டணத்தில் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதலின் திட்டத்தோடு தான் இந்த இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் கொடுக்கிற அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் அது தெய்வீக சமாதானம். 1 நாளாகமம் 21:26 வாசித்து பார்க்கும்போது அங்கே தாவீது சர்வாங்க தகன பலியை ஏறெடுத்தது மாத்திரமல்ல, அவன் அந்த இடத்தில் சமாதான பலியையும் அவன் ஏறெடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் சொன்னான், தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, சர்வாங்க தகன பலியிடும் ஸ்தலமும் இதுவே என்று சொன்னாரே. அந்த இடம் தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. அந்த இடத்தில் என்ன காணப்பட்டதாம்? தெய்வீக சமாதானம் காணப்பட்டது. சமாதான பலியை அவன் ஏறெடுத்தான். ஒரு பக்கம், ஐயோ நான் செய்த குற்றத்தின் நிமித்தம் சர்வாங்க தகன பலியை ஏறெடுத்தது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு தேவன் என்ன கொடுத்தாராம்? ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு பக்கத்தில் நம்முடைய பாவங்களை கழுவுகிறார், நம்மை கண்டித்து உணர்த்துகிறார், நம்மை சீர்திருத்துகிறார். மாத்திரமல்ல, நமக்கு தெய்வீக ஒரு சமாதானத்தை கட்டளிடுகிற ஒரு ஸ்தலமாக தேவனுடைய ஆலயத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீது தன்னுடைய இருதயத்தில் கலங்கி போனான். வந்த தேசத்தில் வந்த பெரிய வாதையை கண்டு அவன் சோர்ந்து போனான். ஏன் ஆண்டவரே என்று கதறுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் என்றைக்கு அந்த ஸ்தலத்திற்கு அவன் சென்றானோ, கர்த்தரை நோக்கி பார்த்தானோ, ஒரு தெய்வீக சமாதானம்
அவனுக்கு உண்டாயிற்று. சமாதான பலியை அவன் ஏறெடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த ஆலயத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை அவர் கட்டளையிட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை கர்த்தருக்கு கீழ்ப்படியாம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் வாழ்ந்து கொண்டு சமாதானத்தை இழந்து நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஒரு பக்கம் கர்த்தரை செவிக்க வேண்டும், மறுபக்கம் உலகத்தை பிரியப்படுத்த வேண்டும் என்று ரெண்டு நினைவுகளினாலே குன்றி குன்றி நடக்கிற ஒரு நிலைமையில நீ காணப்படலாம். ஐயோ, இருதயத்தில் சமாதானம் இல்லையே. இது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில், நீ எங்கே சென்றாலும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றிலும் ஒரு ஏமாற்றம், எல்லாவற்றிலும் ஒரு தோல்வி, எல்லாவற்றிலும் அதிருப்தியை நீ கண்டு உன்னுடைய இருதயத்தில் வேதனையோடு கூட நீ நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் பாவத்தை நான் கழுவுகிறது மாத்திரமல்ல, என்னுடைய தெய்வீக சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். எப்பொழுது ஆலயத்திற்கு நாம் வரும் பொழுது, ஆண்டவரே என் பாவத்தை கழுவு என்று சொல்லும் பொழுது நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகுகிறோம். ஒரு தெய்வீக சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். we have peace with God. அல்லேலூயா. மீண்டுமாக இதுவரைக்கும் உங்களை ஆராதிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கலாம், ஜெபிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய அந்தகாரத்தில் நீ போராடி கொண்டு இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனால் என்றைக்கு தேவனுடைய சமாதானம் உனக்குள்ள வருகிறதோ, தேவனோடு கூட ஒரு சமாதானம் உனக்கு உண்டாகுகிறதோ, நீ கர்த்தரை விடுதலையோடு நீ துதிக்க முடியும். அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று நீ அழைக்க முடியும். நீ பயந்து, நீ தூர தங்கி, நீ ஓரமாக கர்த்தரண்டை நான் எப்படி நெருங்குவேன் என்று நீ தூர நீ நிற்க வேண்டாம். கிருபாசனத்துக்கு முன்பதாக உனக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டிய ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளும்படி, தைரியமாய் நீ கிட்டி சேரும்படி உனக்கு அவருடைய சமாதானத்தை இன்றைக்கு அவர் கட்டளையிடுவார். ஒருவேளை குடும்பத்தில் சமாதானம் இல்லைங்க, ஒரே பிரிவினை, ஒரே சண்டை, ஒரே சந்தேகம், ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரே வேதனை, குடும்பத்தில் நோய், ஒரு கடன் பிரச்சனை, இதனால் ரொம்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு காரியத்தை அவங்க சீர்கெட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது இருதயம் உடைந்து போயிருக்கிறேன். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கட்டளையிடுகிறார். தாவீதுக்கு சமாதானத்தை கட்டளிட்டாரே, உனக்கும் அவர் கட்டளிடுவார். இந்த சமாதானத்தை கொடுக்கும்படி தான் இயேசு நமக்காக அவர் நம் மீது வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் சமாதானத்தை அவர் கட்டளிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 53:5 அதை தான் நாம் வாசிக்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. இன்றைக்கு ஒரு சமாதானத்தை உடைய வாழ்க்கையில் கட்டளையிட போகிறார். இன்றைக்கு நீங்கள் அதை தான் வேண்டி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எனக்கு நான் கேட்கிறதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு நிம்மதி வேணும், டிப்ரெஷனில் இருக்கிறேன், இரவு நேரத்தில் தூங்க முடியல, பயப்படுகிறேன், நான் கலங்குகிறேன் என்று வேதனையோடு நின்று கொண்டு இருக்கிறாயோ, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. நான் உனக்கு சமாதானத்தை நான் கொடுப்பேன், நான் மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கட்டளிடுவேன், புதிய வாழ்க்கையை உனக்கு நான் தரும்படி இதோ நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஒப்பு கொடுத்து அழுது, ஆண்டவரே இந்த சமாதானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷத்தை இன்று உனக்கு அவர் கட்டளிட உண்மை உள்ளவர். அவரே சமாதான பிரபுவாய் இருக்கிறார். எந்த புத்தி கெட்டாத ஒரு சமாதானத்தை இன்றைக்கு உனக்கு அவர் கட்டளிட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது என்ன ஆசீர்வாதத்தை ஆலயத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்? தெய்வீக தீர்வை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே வசனத்தை வாசித்து பாருங்க. 1 நாளாகமம் 21:26 தாவீது என்ன செய்தாராம்? சர்வாங்க தகன பலியை ஏறெடுத்தார், சமாதான பலியை ஏறெடுத்தார். அவன் விண்ணப்பம் பண்ணினான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலியின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கர்த்தர் அருளி செய்தார் என்று. ஹல்லேலூயா. மறு உத்தரவு ஆண்டவர் அருளி செய்தார். பெரிய பாரத்தோடு வந்தான். ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க என்று கதறினான். உடைய சமாதானத்தை எனக்கு தாங்க என்று அவன் கேட்டான். கர்த்தர் என்ன செய்தாராம்? அந்த சர்வாங்க தகன பலியின் மேல இறங்கின அக்கினியினாலே மறு உத்தரவு அருளினார். அப்படி என்றால் அவனுடைய பாரத்துக்கு, அவனுடைய வேதனைக்கு, அவனை களங்கம் பண்ணின அந்த காரியத்திலிருந்து அவனுக்கு ஒரு தெய்வீக தீர்வு உண்டாயிற்று. A divine solution came the moment when he came to that place and cried out to the Lord.
ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த தெய்வீக சொல்யூஷன், தெய்வீக தீர்வை ஆண்டவர் கட்டளிட போகிறார். இன்றைக்கு பல காரியங்களால நீ நெருக்கப்பட்டு தீர்வு இல்லையே, என்ன பண்ண போகிறேன், இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல என்று கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, வாட் ஐ எம் கோயிங் டு டூ என்று உன் இருதயத்துக்குள்ள கலங்கி அழுது கொண்டு இருக்கிறாயோ, இன்றைய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீ, உன்னை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் உனக்கு கொடுக்கிற அந்த சொல்யூஷன், நான் கொடுக்கிற அந்த தீர்வு நிரந்தர தீர்வாக இருக்கும். இனி நீ வேதனைப்பட போவதில்லை, இனி நீ துன்பப்பட போவதில்லை. நிரந்தரமான ஒரு விடுதலை நான் கட்டளிடுவேன். தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அது வரைக்கும் பெரிய வாதை, ஐயோ ஜனங்கள் செத்து கொண்டு இருந்தார்கள், மடிந்து கொண்டு இருந்தார்கள். தாவீது இருதயம் உடைந்து போயிற்று. அவன் கலங்குகிறான், அழுகிறான். ஐயோ ஆண்டவரே, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த பெரிய ஒரு அழிவு என்று. ஆனால் எப்பொழுது தேவனுடைய சந்நிதிக்கு வந்து, தேவனுடைய ஆலயம் இருக்கிற ஸ்தலம் இதுவே, தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் இதுவே, சர்வாங்க தகன பலிகளை ஏறெடுக்கிற, ஸ்தோத்திர பலிகளெல்லாம் ஏறெடுக்கிற ஸ்தலம் இதுவே என்று அந்த இடத்தில் வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தருக்கு தெரிவித்த பொழுது தேவன் அக்கினியால் உத்தரவு கொடுத்தாராம். அப்படி என்றால் நீங்க இந்த இடத்துக்கு வந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனையில் வந்திருக்கிறேன், நான் மனம் திரும்புகிறேன்ப்பா, எனக்கு தெய்வீக சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, ஒரு தீர்வை தாங்க ஆண்டவரே நீங்கள் கேட்கும் பொழுது அவர் தெய்வீக தீர்வை ஆண்டவர் கொடுக்கிறவர். தாவீது அப்படி வேண்டிக் கொண்ட போது என்ன நடந்தது என்றால், அது வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல போராடி கொண்டிருந்த பெரிய அந்த வாதை அந்த வினாடியே நின்று போயிற்று, அழிவு நின்று போயிற்று. அதோடு வந்து அந்த பிரச்சனை விலகி போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு தெய்வீக தீர்வை தர வேண்டும் என்று விரும்புகிறார். போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் விலக போகிறது. ஒரு தெய்வீக தீர்வை உனக்கு தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உன்னை கலங்க பண்ணுகிற எல்லா வேதனையில இருந்தும் இன்றைக்கு ஒரு தீர்வு, டிவைன் சொல்யூஷன். வேலையிலேயே என்ன பண்ண போகிறேன், இந்த கடன் பிரச்சனையில இருக்கிறேன், என்ன பண்ண போகிறேன், திடீர்னு நோய் வந்துருச்சு, என்ன பண்ண போகிறேன். இன்னைக்கு கர்த்தரை நீங்க தேடுங்க. அவருடைய ஆலயத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா, ஒரு தெய்வீக தீர்வை தாங்க ஆண்டவரே. டிவைன் சொல்யூஷன் God wants to give you today. அந்த சொல்யூஷன் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது, அந்த தீர்வு வரும் பொழுது, இனி நீங்கள் அலக்களிக்கப்பட போவதே இல்லை. நீ அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், இரைச்சலை எல்லாவற்றையும் கடலின் கொந்தளிப்பெல்லாம் மாற்றி போட்டவர், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இன்றைய கண்ணீரோடு அவரை தேடுங்க. ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, ஆண்டவரே இன்றைக்கு அப்பா எனக்கு இறங்க மாட்டீரோ, எனக்கு ஒரு ஒத்தாசை செய்யுங்க என்று கேளுங்க. நிச்சயமாக இறங்கி உன்னை விட்டுவித்து உன்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர். தாவீதுக்கு அது செய்த அதே கிருபைகளை, பாராட்டின கிருபைகளை உனக்கு அவர் கிருபை பாராட்ட அவர் வல்லமை உள்ளவர். கடைசியாக தேவனுடைய மகிமை காணப்பட்டது என்று பார்க்கிறோம். 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதே ஸ்தலத்துல தான் சாலமோன் என்ன செய்தாராம், அந்த பெரிய தேவாலயத்தை அவன் கட்டி எழுப்பினான். அப்பொழுது தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. ஆசாரியர்களினாலே அந்த ஸ்தலத்துல அவர்கள் தொடர்ந்து ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு ஒரு மேகம், மகிமையின் மேகம், ஷெக்கினா மகிமை மேகம் மூடிக்கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை மூட போகிறது. ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் இந்த ஸ்தலத்துல அவர் கொண்டு வர போகிறார். அக்கினியால் உத்தரவு அருளின தேவன் தாவீதுக்கு அதே ஸ்தலத்தில் அக்கினியாய் தேவன் உத்தரவு கொடுத்தார். அக்கினி எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த அக்கினியை இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காலம் சமீபித்து இருக்கிறது. பொல்லாத நாட்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனை தூஷித்து அவரை மறந்துவிட்டு விலகி போகிற ஒரு பொல்லாத ஒரு சந்ததியின் நடுவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் உன்னை அக்கினி ஜுவாலையை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமை காணப்பட போகிறது. இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின்படியே, அந்த பேரின்படியே மகிமையான திருச்சபையாக இந்த சபையில் தேவனுடைய மகிமை காணப்பட போகிறது. கடைசி நாட்களில் தம்முடைய சபையை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார் என்று
நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே, அதே போல இந்த சபையையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஏசாயா 2 அதிகாரம் 2 கர்த்தர் சொன்னார் அல்லவா, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியின் ஸ்தாபிக்கப்படும். அப்பொழுது என்ன, தேவனுடைய மகிமை அங்கே உண்டாகுமா. உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்துக்கு அவர்கள் ஓடி வருவார்கள் என்று. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு நாம் இன்னும் ஒரு விஷயம், நான் இந்த தேசத்தை நான் அசைப்பேன் என்று கர்த்தர் வைராக்கியத்தோடு இருக்கிறார். ஆகவே அந்த அசைவை உங்கள் மூலமாய் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே, எங்களை மகிமைப்படுத்துவீராக. தேவனுடைய மகிமை இங்கே இறங்கட்டும் ஆண்டவரே என்று விண்ணப்பித்து ஜெபியுங்கள். அக்னியாய் உத்தரவு செய்ய போகிறார். மகிமையான காரியங்களை காணும்படி செய்வார். அல்லேலூயா. இந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஒரு ஆரம்பம்தான். இனி வரப்போகிற காரியங்களில் ஆண்டவர் பெரிய திட்டங்களை, மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு மூலமாகவும் அவர் நிறைவேற்றப் போகிறார். அது மற்றவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் அது இருக்க போகிறது. மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நாட்கள் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரதிநிதிகளாய் நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். உம்முடைய திட்டத்தோடு இயக்கத்தோடு எங்களை நீர் நோக்கி பார்க்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக அல்ல, உம்முடைய ஆண்டவரை திட்டத்தையும் உம்முடைய பாரத்தையும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற உம்முடைய ஆண்டவரே நல்ல போர் சேவகர்களாக எங்களை நீர் மாற்றுகிறதுக்காக நன்றி. இந்த ஆலயத்தில் வருகிற ஒவ்வொருவரும் ஊழியக்காரியாக விளங்கும்படி செய்வீராக. ஒவ்வொருவரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. வர்ஷிப் லீடர்ஸ்லேருந்து, இங்கே ஆராதனை நடத்துகிறவர்லேருந்து, சின்ன ஊழியத்திலேருந்து ஆண்டவர் சிறுவர் ஊழியத்தை செய்கிறவர்லேருந்து ஒவ்வொருவரும் அக்கினி ஜுவாலையாய் இங்கே விளங்கணும். ஆண்டவரே, உடைய மகிமை வெளிப்படட்டும். இந்த ஆண்டவரே, இந்த பெரிய இந்த ஆலயத்தை ஆண்டவரே பொறுப்பாய் ஆண்டவரே இந்த சபீனா ஜெபத்திரோட கரத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. பாஸ்டர் ரோஷன் அவர்கள் கரத்தில் கொடுத்துருக்கிறீர்கள். ஆண்டவர் பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவர் எல்டர்ஸ் கரத்தில் கொடுத்துருக்கிறீங்கப்பா. மினிஸ்டர்ஸ் கரத்தில் கொடுத்துருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பரலோக திட்டத்தை மகிமையாய் நிறைவேற்றுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அவளை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இன்னும் நீங்கள் மல்டிப்ளை ஆகி இன்னும் பெரிதான ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் சீக்கிரத்தில் கொடுத்து இன்னும் பெரிய பெரிய திட்டங்களை ஆண்டவர் வேகமாய் நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். God bless you. God bless you.